நீங்கள் ஒரு டிவிக்கே சப்போர்ட்டராக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கும். தலைவர் கஷ்டப்பட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, கடைசியாக அந்த ஓட்டு காசை கொடுத்து வேலையை முடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா தலைவர் இதுக்கும் சொல்யூஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சில கொஸ்டினை கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு. பதில் அவங்க கொடுக்காதனால இதை நீதிமன்றம் எடுத்து போயிட்டு, சார் நாங்கள் கொஸ்டின் கேட்குறோம் பதில் சொல்ல மாட்டாங்க, அந்த பதிலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா தாவேக்கா என்ன கேட்டிருக்கோ அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக நம்ம தலைவர் என்ன தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 50 வருஷமாக பணப்பட்டுவாடா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எவ்வளோ புகார் தான் தேர்தல் ஆணையத்துக்கு வந்திருக்கு, இந்த டீட்டெயில் வேணும். நம்பர் 1. நம்பர் 2, எவ்வளவு பேர் இந்த வேட்பாளர்கள் வந்து இந்த பணப்பட்டுவாடா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கியிருக்காங்க, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. நம்பர் 2. நம்பர் 3 மிக முக்கியமானது, அந்த கட்சி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க. நம்பர் 4, எங்கேயாவது பணப்பட்டுவாடா நடந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது, எதுவும் கான்டாக்ட் நம்பர், எதுவும் வெப்சைட்டு, எதுவும் செயலி எதுவும் இருக்கா, ஆப் எதுவும் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்டிருக்காரு. மேபி ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தை நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க.